ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 11. மயங்கி விழுந்த கண்மணியை மடியில் தாங்கியபடி சிந்தாமணி பதறினாள். கண்மணி, எந்திரிடி என அவள் கன்னம் தட்ட, இங்கோ குருதி வழியே கிடந்த மர்ம நபரை கண்டு நடுங்கிக் கொண்டிருந்தாள் நிதர்சனா. வன்முறைகள் அதிகம் இருக்கும் படங்களை கூட கண்டதில்லை அவள். அதனாலேயே கேஜிஎஃப் படம் கூட பிடிக்காமல் போனது அவளுக்கு. யாஷ் பிரஜிதன் ப்ளூடூத்தின் வழியே யாருக்கோ பணிக்க மடமடவென 4 ஆட்கள் வந்தனர். தப்பித்து ஓடியவனின் காலிலும் குறிபார்த்து சுட்டிருந்தான். இந்த 2 பேர் யாரு, என்னன்னு எனக்கு உடனே தெரியணும் என தன் ஆட்களுக்கு ஆங்கிலத்தில் உத்தரவிட, உடனே அவர்கள் இருவரையும் அள்ளி சென்றனர். நிதர்சனாவின் புறம் திரும்பிய யாஷ் பிரஜிதன், போய் கார்ல உட்காரு என்றிட, அவளோ பயத்தில் அவனை விட்டு நகரவே இல்லை. ஓன்னு சொன்ன என உருமியதில் சட்டென விலகியவள் அவனை முறைத்து கொண்டு காரினுள் அமர்ந்தாள். மாமா, கண்மணி எந்திரிக்க மாட்றா என்ற சிந்தாமணிக்கு கிட்டத்தட்ட அழுகையே வரும் போல இருக்க, காரில் இருந்து நீர் பாட்டிலை எடுத்து கொடுத்தவன், தண்ணிய தெளிச்சு மயக்கத்தை தெளிய வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போ என அசட்டையாக உரைத்துவிட்டு இருவரையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் வீட்டிற்கு சென்று விட்டான். இத்தனை கலவரத்திலும் கண்மணியின் நிலைக்காக கவலை கொண்டாள் நிதர்சனா. வீட்டினுள் நுழைந்ததுதான் தாமதம். அந்த பொண்ணு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களே, நீங்களாம் ஒரு அண்ணனா என்று எகிறினாள். நான் அண்ணன்னு சொன்னனா என அழுத்தமாய் அவன் பார்க்க, யோ, உன்னை நம்பி வந்தோம் பாரு, என்ன சொல்லணும், யாரையா அவனுங்க, என்ன ஏன் கொல்ல வந்தானுங்க என்றவளுக்கு அதிகமாய் புரிய வைக்க அவசியமின்றி, ஓ, ரித்தி மாதிரி எனக்கு மேக்கப் போட்டு அவளோட இடத்துல என்ன இருக்க வச்சது, என்ன பலி கொடுக்குதனா என அஞ்சியபடி கேட்டாள். கதிரவன் இவர்களின் சத்தம் கேட்டு வெளியில் வந்து நடுங்கிய தோழியை கண்டு அதிர்ந்தான். இதா என்ன ஆச்சு என அவளது கையை பிடிக்க, அவனையும் அந்த கையையும் அழுத்தமாய் ஏறிட்ட யாஷ் பிரஜிதன், இங்க இருந்து வெளியில போனா செகண்ட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் ரைட் டெட் எண்ட்ல டெம்பிள் இருக்கு, அங்க போய் அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல விடு என கட்டளையிட, அவனோ தோழியை கண்டபடி நின்றான். உன்னதான் சொல்ற, காதல விழுகல என யாஷ் குரலை உயர்த்தியதில் மனமின்றி கிளம்பினான். நிதர்சனாவோ, அவனை ஏயா வெளியில அனுப்புற, யாரும் துப்பாக்கியோட வந்துட்டு போறானுங்க என பயந்தாள். லுக், உன் கெஸ் கரெக்ட் தான். ரித்திக்கு பதிலா உன்னை இங்க இருக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம் என் குடும்பத்தை நம்ப வைக்க மட்டும் இல்ல, வரதராஜன் அங்கிளோட எதிரிகளை நம்ப வைக்கவும் தான் என்றான். யார் யா அந்த ஆளு? ரித்தியோட அப்பா. அவர் பொண்ணு அவர் பாதுகாக்க மாட்டாராமா? கல்கட்டால ரித்திக்கு பாதுகாப்பு இல்ல, அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விட்டாரு. லிசன், உனக்கு எல்லா விளக்கமும் கொடுக்க முடியாது. இங்க இருந்து போற வர உனக்கு ஒரு சின்ன கீறல் இல்லாம அனுப்புறது ஏன் பொறுப்பு. எப்படி வந்தியோ அப்படியே தான் திரும்பி போவ, அதுவும் உன் வாய கண்ட்ரோல் பண்றத பொறுத்து என இறுதியில் ஒரு நக்கலுடன் முடித்தான். நீ என்ன கொண்டு வந்து பலியாட ஆக்குவ, ஆனா விளக்க சொல்ல மாட்டியா அரக்கா, நீ மனுஷனே இல்ல தெரியுமா, செல்ஃப் ஜெயிண்ட் என்றாள் அழுகுரலில். வாட் எவர், இனி வெளியில போக நினைக்க மாட்டதானே என கேலியாய் பார்த்தவனை மூச்சு முட்ட முறைத்தாள். இதே சின்ன கீறல் இல்லாம ரித்திய கல்யாணம் பண்ணிட்டு பார்க்க வேண்டியதானே, நான் என்ன குரூப்ல டூப்பா என கடுகடுத்தாள். ஐ ஆல்ரெடி செட், உனக்கு தேவையான விளக்கம் கொடுத்தாச்சு, இனி இந்த வீட்டை தாண்டி போக நினைக்காத, தட்ஸ் இட் என்றபடி மாடி ஏறிட, அவளோ விடவில்லை. விறுவிறுவென அவனுடன் சென்றவள், எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்று நிற்க, அவனோ அவளை சட்டை செய்யாமல் எலிசாவிடம் அவனது வேலை விஷயமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். மேலும் கண்ணாடி முன் நின்று ஏதோ மீட்டிங்கிற்காக அவுட்ஃபிட் தயார் செய்ய சொல்ல, ஏ எலிசா, வாய மூடு என அதனை திட்டிவிட்டு கண்ணாடிக்கும் அவனுக்கும் இடையில் சென்று நின்றாள். இன்னைக்கு மட்டும் அவன் என்ன சுட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும், உன்கிட்ட துப்பாக்கி குண்டு வாங்கி என்ன தியாகியாகி சாக சொல்றியா அரக்கா, இந்த காசி பேச்ச கேட்டிருந்தா உயிரோடவாது இருந்திருப்பேன், பேசாம அவனுக்கு நான் 5வது கீப்பாவே இருந்திருக்கலாம் என சொல்லி முடிக்கும் முன் காற்றில் பறந்து கொண்டிருந்தாள் அவள். அவன்தான் அவளை சிவந்த விழிகளுடன் கழுத்தோடு பிடித்து தூக்கி இருந்தானே. என்ன சொன்ன? சிங்கத்தின் கர்ஜனை அந்த கேள்வியில். நீயே போட்டு தள்ளிடாதையா, இறக்கி விடு அரக்கா என பேச இயலாமல் அவள் தத்தளிக்க, சற்றே நிதானித்து அவளை இறக்கிவிட்டான். ஏன் கோபம், எதற்கு கோபம் என்று அவனுக்கு தெரியவில்லை. மொத்தத்தில் கோபம், அவ்வளவே. எதுக்கே என்ன நீயே கொலை பண்ண பாக்குற என பரிதாபமாய் இருமியபடி கேட்டாள் நிதர்சனா. எப்ப பாரு லூஸ் ஸ்டாக் விடுறதே வேலையா போச்சு உனக்கு, இடியட் என கடிந்ததில், பின்ன
என்ன அல்பாயுசுல எதையுமே அனுபவிக்காம சாவ சொல்றியா? புள்ளக்குட்டியெல்லாம் பெத்துக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போய் ஆவி ஆலையா எனக்கு இஷ்டம் இல்ல என்றாள் உதட்டை பிதுக்கி. அதில் சற்றே இளகியவன், லூசு மாதிரி பேசாத நிதர்ஷனா என பின்னந்தலையை அழுந்தி கோதியவன், உனக்கு காசி தவிர்த்து வேற யாராவது எதிரி இருக்காங்களா என கேட்டான் தீவிரமாக. காசு இல்லாம 4, 5 கடன்காரங்க தான் இருக்காங்க. ஆனாலும் அவனுங்க துப்பாக்கி வைக்கிற அளவு ஒர்த் இல்ல. ஏன்? அவள் புரியாமல் பார்க்க, சித்தியோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது உண்மைதான். ஆனா இங்க இல்ல, கல்கத்தால. நம்ம கல்யாணம் தவிர எல்லாமே படு சீக்ரெட். நம்ம கல்யாணம் கூட எங்க நடந்துச்சுன்னு யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ரித்தி இருக்கிற இடத்தையும் யாரும் நெருங்க முடியாது நிதர்ஷனா. அண்ட் மோர் ஓவர், நம்ம தஞ்சாவூர்ல இருக்கிறது இப்ப வரைக்கும் அவங்க எனிமீஸ்க்கு தெரியாது. எப்ப வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுவும் எனக்கு தெரிஞ்சுதான் நடக்கும். அவனுங்க யாருக்கும் என்னை எதிர்த்து உன்ன தொட, ஐ மீன் ரித்திய தொட தைரியம் கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு நான் தேவை. என் கண்டுபிடிப்பு தேவை. என் மூளை தேவை. சோ என்ன பகச்சுக்க யாருக்கும் விருப்பம் கிடையாது. விருப்பம் இருந்தா என்னோட கோபத்துக்கு ஆளாக நேரும்ன்றது என்கிட்ட பலமா அடி வாங்கின எல்லாருக்கும் தெரியும். பட் இப்ப வந்த 2 பேருமே ரித்தியோட எதிரிங்க இல்ல. தஞ்சாவூர் பார்டர் தொட்டதுமே போலீஸ் எனக்கு புது ஆளுங்க இங்க துப்பாக்கியோட சுத்துறதா காலையிலே சொல்லிட்டாங்க. அது யாருன்னு நான் விசாரிக்கிறதுக்குள்ள உனக்கு துப்பாக்கிய பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு என நீண்டதொரு விளக்கம் கொடுத்தான். நிதர்ஷனாவிற்கு ஒன்றுமே விளங்கவில்லை. எனக்கு ஒரு இழவும் புரியல அரக்கா. உன் மேல இருக்கிற பயத்துல உன் ஒய்ஃப தொடமாட்டாங்கன்னா, அப்ப நீ ரித்திய கல்யாணம் பண்ணிட்டு பார்த்திருக்கலாமே. எஸ், அதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணோம். பட் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு என்றதில் நிதர்ஷனா என்னவென பார்த்தாள். இந்தியன் பாரோ சிண்ட்ரோம். தட் மீன்ஸ் நரம்பெல்லாம் மெதுவா ஒர்க் ஆகும். திடீர்னு கை கால் எல்லாம் மரத்து போன மாதிரி ஆகிடும். வாழ்க்கை முழுக்க பெட்ல இருக்கிற டிசீஸ் இல்ல, டெம்பரவரி தான். கண்டிப்பா அவ 4 to 6 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெஸ்ட்ல இருக்கணும். ஒரு தடவை அங்கிளோட எனிமீஸ் அவளை அட்டாக் பண்ண வந்ததுல அவ ரொம்ப பயந்துட்டா. ஸ்ட்ரெஸ் ஆகுறது அவளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு நல்லதில்ல. சோ அவ பக்கம் எந்த எதிரிகளும் போகக்கூடாது அப்படின்னா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நம்பணும். அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரிஞ்சா எந்நேரமும் அட்டாக் நடக்கலாம். சோ வேற வழி யோசிக்கும் போதுதான் என அவன் முடிக்கும் போதே, இளிச்சவாயா நான் கிடைச்சேன் என அவள் நொடிந்தாள். தெரிஞ்சா சரி என யாஷ் முணுமுணுக்க, பக்கா கடச்செடுத்த சுயநலம் என பல்லை கடித்து நிதர்ஷனா பொங்க, இதோ பாரு, உனக்கு பணம் தேவை, எனக்கு நீ தேவை. அதுக்காக உன்னை பலி கொடுக்கிற எண்ணம் எனக்கு இப்ப வர இல்ல. அது வர நீ தப்பிச்சிருப்ப. பாசிட்ட போய் சாகறதுக்கு என்கிட்ட இருந்து சாவு. உனக்கு மாலை மரியாதை செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் என முந்தைய நாள் அவள் பேசியதற்கு பழி தீர்த்து கொண்டான். என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டல்ல என கண்ணில் நீர் வைத்து விட்டாள். உனக்கு நான் சொல்றது மரமண்டையில உரைக்குதா இல்லையா நிதா? இப்ப வந்தது யாருன்னே எனக்கு தெரியாது. எங்களோட எதிரிகளும் கிடையாது. உனக்கு சம்பந்தப்பட்ட யாராதான் உன்னை கொலை பண்ண வந்திருக்காங்க என யாஷ் பிரஜிதன் எரிச்சலுடன் புரிய வைக்க முயன்றான். என்ன சம்பந்தப்பட்டவங்கன்னா யாரு? அது எனக்கு எப்படி தெரியும்? நீதான் சொல்லணும். உன் வாய்தான் உனக்கு பெரிய எதிரி. யார்கிட்டயாவது வம்பு இழுத்து வச்சியா? என் ஏரியாண்ட எல்லார்ட்டையும் தான் வம்பு இழுத்தேன். எவன்னு நினைக்கிறது யாஷ்? அதுவும் இல்லாம துப்பாக்கிய தூக்கிட்டு வர அளவு எவனுக்கும் தைரியம் இல்ல. ம். காலேஜ்ல வேற எங்கேயும் எதுவும் ப்ராப்ளம்? இந்த கடன் பிரச்சனைய தவிர்த்து என கேட்டான். அவளோ யோசனையாக, ம்ஹ்ம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே யாஷ். நான் சுத்தி முத்தி அந்த 4 தெருவ தாண்டி அவ்வளவா வெளியில போனதில்ல. காலேஜ் போவேன், வருவேன். அவ்வளோதான். யார்கிட்டயும் நான் பேசுனதே இல்ல என்றவளை இடுப்பில் கை வைத்து பார்த்தான். பேசுனதே இல்ல நீ என நம்ப இயலாமல் கேட்க, "நீ நெசமா இருக்கா? யார் பேசினாலும் என் அப்பா அம்மா என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு கேட்பாங்க. எனக்கு அதனால பேச பிடிக்காது. நீ தான் இதுவரை அந்த கேள்விய கேட்கவே இல்ல. அதனால உன்னாண்ட ஈஸியா பேசிட்டேன்" என்றவளை நொடிக்கு அதிகமாய் உள்வாங்கியது அந்த மஞ்சள் பச்சை கலந்த தங்க விழிகள். அவளோ மீண்டுமாக யோசித்து, எப்படினாலும் நீங்க என்ன கடத்துனது யாருக்குமே தெரியாது தானே யாஷ்? இப்படி ஏரியால ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருந்தா கூட கதிர் அம்மாவுக்கும் தெரிஞ்சு இங்க வந்து ஆட்டமா ஆடி தீர்த்திருக்குமே. அதுக்கு சும்மாவே என்ன பிடிக்காது. இதுல நான் என்னமோ அது புள்ளைய தள்ளிட்டு வந்த ரேஞ்சுக்கு பேசும் என்றவளின் கூற்றை நிதானமாய் சிந்தித்திருந்தான் யாஷ் பிரஜிதன். வேலிட் பாயிண்ட். ஆனா கண்டிப்பா ஏன் சம்பந்தப்பட்டவங்க இல்ல. அவங்க யாருக்கும் தமிழே தெரியாது கடங்காரி. ஓகே, நான் விசாரிக்கிறேன். உன் பிரதர் திருச்சி தானே வந்ததா சொன்ன என தாடையை தடவிக் கொண்டவன், அவன பத்தியும் விசாரிக்க சொல்றேன் என்றான். சட்டென விழிகள் மின்ன, என் அண்ணனை தேட போறீங்களா யாஷ் என ஆர்வமாக கேட்டாள். இந்த படபடக்கும் இமைகள் கண்டு என்ன நினைத்தானோ, மேலோட்டமாக விசாரிக்க எண்ணியவன் தேடுவதாக ஒப்புதல் அளித்தான். அதில் பூமுகம் குழப்பத்தை விடுத்து தெளிந்தது.
யாஷ் பிரஜிதன் விட்டு செல்வான் என்று சிந்தாமணி எண்ணவே இல்லை. கோபம் வேறு வந்தது. அதைவிட கண்மணி எழும்பாமல் இருந்ததில் பயமும் வந்தது. அந்நேரம் கதிரவன் அங்கு வந்து கண்மணி மயங்கி இருப்பதைக் கண்டு, "என்ன ஆச்சு?" என வினவினான். "நீங்க ஏன் வந்தீங்க?" யாஷின் மீதிருந்த கோபத்தை கதிரவனிடம் காட்ட, அவனோ, "இல்லங்க, யாஷ் தான் உங்கள வீட்ல விட சொன்னான்" என்றதில், "அம்போன்னு விட்டுட்டு போனவருக்கு எதுக்கு திடீர்னு அக்கறை வருது?" என பொங்கினாள். "அத நீங்க அவன்கிட்ட தான் கேட்கணும். வேணும்னா ஏணி தரேன், அதுல ஏறி கேட்டு பாருங்க" என்று நக்கல் அடித்தவன், "அந்த பொண்ணு வாயில கொஞ்சம் தண்ணிய ஊத்துமா, எவ்வளோ நேரம் சுட்டெரிக்கிற வெயில்ல மல்லாந்திருக்கோம்" என மீண்டும் ஒரு கிண்டல் அவனிடம். அவனை முறைத்து வைத்த சிந்தாமணி சில நிமிட போராட்டத்தில் கண்மணியை எழுப்பிவிட, அங்கு நடந்த கலவரம் சுற்றி உள்ளவர்களால் இளவேந்தனின் காதிற்கும் எட்டியது. அவர் வருவதற்குள் கதிரவனே ஒரு ஆட்டோவில் இரு பெண்களையும் ஏற்றிவிட, "நீங்களும் ஏறுங்க" என்றாள் சிந்தாமணி. "இல்ல, பக்கம்தான, நான் நடந்து வந்துடுறேன்" என்றவன் பின்னேயே நடந்து வந்தான். சிந்தாமணி கண்மணியை கைத்தாங்கலாக அழைத்து வருவதைக் கண்டு பதறிய இளவேந்தன், "என்னம்மா ஆச்சு?" என்க, "அது ஒண்ணும் இல்ல மாமா, இவ கோவில்ல மயங்கிட்டா" என்றபடி உள்ளே சென்றனர். வேக நடையுடன் அங்கு வந்த கதிரவன் அவர்கள் வீட்டினுள் சென்று விட்டதைக் கண்டு அவனும் பக்கத்து வீட்டிற்கு சென்று விட்டான். கணவன் மூலம் விஷயம் அறிந்த ஆதிசக்தி சிந்தாமணியை அதட்டினார். "அறிவில்லையா உனக்கு? நீங்க கோவிலுக்கு போறதுனா போக வேண்டியதுன, நித்திகாவை எதுக்கு கூப்பிட்டீங்க?" சிந்தாமணி அச்சத்துடன் பார்க்க, கண்மணிதான், நான் நான் தான் அவள கூட்டிட்டு போனேன்" என்றாள் தலை கவிழ்ந்து. அதில் மகளை பாராமல் சிந்தாமணியை ஏறிட்டவர், "ஏதோ நான் கூப்பிட்டதுனால மட்டும் யாஷ் இங்க வரல சிந்தா. இந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தான் தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க அவ சேஃப்டியா இருக்க முடியும்னு தான் வீட்லயும் அவ்வளோ செட்டப் பண்ணியிருக்கான். ஆனா இங்க எப்படி வந்தாங்க?" என நெற்றியை நீவி யோசித்துவிட்டு, "இனி அவளை எங்கேயும் வெளியில கூப்பிடாத சிந்தா" என மகளுக்கும் சேர்த்து வந்த கட்டளை அது என்று புரிந்தது. கண்மணி அப்பொழுதும் தாயை நிமிர்ந்து பார்க்கவில்லை. இருவருக்குள்ளும் நிகழும் பாராமுகம் பல வருடங்களாய் நிகழ்வதுதானே. "ஓ, ஆபத்து இருக்கிறதுனால தான் உன்ன அவ்ளோ பாதுகாப்பா வச்சிருக்காங்களா? யார் அத்த அவங்கலாம்?" என சிந்தாமணி வினவ, "தெரியல, பிசினஸ் எனிமீஸ்" என்றார் சிந்தனையுடன். "அப்ப நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தப்போ உங்களுக்கும் எனிமீஸ் இருந்தாங்களா அத்த?" என சிந்தாமணி விடாது கேள்வி கேட்க, ஆதிசக்தியின் வதனம் வாடியது. ஏதேதோ எண்ணங்கள் முட்டிட, இளவேந்தன் தான், "இப்ப எதுக்கு தேவையில்லாம நின்னு பேசிட்டு இருக்கீங்க? கண்மணிய உள்ள கூட்டிட்டு போ" என்று உத்தரவிட, சிந்தாமணி விடவில்லை. "எப்ப எந்த கேள்வி கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்றது கிடையாது. அதனால தானே எங்களை ஏதோ வேத்தாளு மாரி பார்த்தாரா அத்த உங்க பையன்" என சிந்தாமணி பொறுமிட, ஆதிசக்திக்கு கண்ணீர் திரண்டிருந்தது. "சிந்தா, உள்ள போ" அழகேசனின் குரல் கேட்டு அமைதியானவளிடம், "கண்மணி இங்க எந்த கேள்விக்கும் விடைய நாமளா தான் கண்டுபிடிக்கணும் சிந்தா" என்று சூசகமாக சொல்லிவிட்டு செல்ல, அது இன்னுமாக ஆதிசக்தியை வதைத்தது. நிற்கவே துணிவின்றி தள்ளாடியவரை தாங்கியது இளவேந்தனின் கரங்கள்தான். தங்கையை சலனமின்றி பார்த்த அழகேசன், "இல்லைங்க, தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க சக்தி. அவங்கள நம்ம அரவணைச்சா திரும்ப நம்மள அரவணைப்பாங்க. இல்லனா நமக்கே யாரோ மாரி எதிர்ல நிப்பாங்க. உன் பையன் நின்னத பார்த்ததன" என்றதும் ஆதிசக்தி சிவந்த விழிகளுடன் தமையனை நிமிர்ந்து பார்க்க, அதற்கு மேல் தங்கையின் கலங்கிய முகத்தை பார்க்க அவருக்கு வலுவில்லை. தான் அத்தனை சொல்லியும் யாஷ் பிரிஜிதனை அலெக்சாண்ட்ராவிடம் கொடுத்ததற்கான வருத்தமும் இன்னும் மாறவில்லை. அந்நேரம் மகேந்திரன் வரும் அரவம் கேட்க, மூவரும் தனது நிலையிலிருந்து வெளியில் வந்து முகத்தை சீராக்கிக் கொண்டனர். "துப்பாக்கியோட ஊருக்குள்ள ஆளுங்க வந்திருக்கிறதா நம்ம கான்ஸ்டபிள் முத்து போன் பண்ணான். என்னம்மா ஆச்சு?" என மகளிடம் வினவ, "அது..." ஆதி சமாளிக்கும் முன்பே அழகேசன் இடைபுகுந்தார். "ஏதோ பக்கத்து ஊர்ல இருந்து தப்பிச்சு வந்த கைதிங்கன்னு கேள்விப்பட்டம்பா" என சமாளித்துவிட்டு, "கிருஷ்ணா, அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வை" என மணையாளுக்கு சத்தம் கொடுத்தார். "வேணா வேணா, மருமக ஆத்தங்கரைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போச்சு. நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே" மீண்டும் ஒருமுறை கேட்டுவிட்டு வயோதிகத்தால் மெல்ல நடந்து அடுக்கலைக்கு சென்றார். அவருக்கு உணவு பரிமாறுவது ஆண்டாள் மட்டும்தான். அவர் சென்றதும் தனியாக உணவு உண்டுதான் அவருக்கு பழக்கம். ஏனென்ற காரணம் அவர் மட்டுமே அறிவார். கிருஷ்ணவேணி வந்த பிறகு அவர் வம்படியாக பரிமாறிவிட்டு தனிமை கொடுத்து சென்று விடுவார். அழகேசன் தங்கையின் புறம் திரும்பி, "இங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு 2 பேரும் இங்க வந்தாங்க. இங்கேயும் எப்படி சக்தி இது நடந்துச்சு? அதுக்குள்ள மோப்பம் பிடிச்சிட்டாங்களா என்ன?" என்றார் புரியாமல். அதே குழப்பம் மற்றவர்களிடமும் வீற்றிருந்தது. இங்கோ யாஷ் பிரிஜிதன் அலைபேசியில் கத்திக் கொண்டிருந்தான் ஆகில்யனிடம். "2 பேர்ல ஒருத்தன் சீரியஸா இருந்தா என்ன?
இன்னொருத்தனை முழுசா தானே விட்ட. அவன் மூலமா எதுவும் கண்டுபிடிக்க முடியலனா என்ன அர்த்தம்? இடியட்ஸ். அவன் கண்களில் நெருப்பு எரிந்தது. ஆகில்யன் நடந்ததை அறிந்து தஞ்சாவூருக்கு வந்திருந்தான். பாஸ், வரதராஜன் சாரோட எதிரிகள கண்குத்தி பாம்பா வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். நம்மள தேடி இன்னும் இத்தாலிலயும் கல்கத்தாலயும் தான் அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. வேற யாராவது தான் இதுல இன்வால்வ் ஆகியிருக்கணும். அந்த ஆணியன் எல்லாம் எனக்கும் தெரியும். அந்த யாரோ யாருன்னு தான் கேக்குறேன். நைட் வரைக்கும் டைம். எனக்கு டீடைல்ஸ் வரலனா 2 பேரும் உயிரோட இருக்க தேவையில்ல என்று உறுமி விட்டு அழைப்பை துண்டித்தான். யாரும் எக்கேடு வேண்டுமானாலும் கெட்டுக்கொள்ளுங்கள் என்ற ரீதியில் மெத்தையில் மல்லாந்து படுத்து கால் மீது கால் போட்டு ஆட்டியபடி எலிசாவை பாட சொல்லி உயிரை வாங்கிக் கொண்டிருந்தாள் நிதர்சனா. தனக்கு தெரிந்த ஆங்கில புலமையை காட்டி எலிசாவை பலமுறை சோதித்து விட்டாள். சரி போய் தொலை, எனக்கு இந்த நைட் டைம்க்கு ஏத்த மாதிரி மெலோடி சாங் ஒன்னு போடு என எலிசாவிற்கு உத்தரவிட அது ஸ்பாட்டிஃபையில் தேடி பாடலை தேர்வு செய்து ஒலித்தது. ஓ, நீ பாட்டெல்லாம் தேடி போடுவியா? பல வித்தைகளை கத்து வச்சிருக்க எலிசா நீ. அதுவும் இது என்னோட ஃபேவரட் சாங் என்று காற்றிலேயே எலிசாவிற்கு முத்தம் கொடுத்தாள். மெல்லிய அரை வெளிச்சத்தில் காதினுள் இனிமையாய் பயணித்தது ஹரிஹரனின் குரலும் ஏ.ஆர். ரகுமானின் இசையும் அடங்கிய வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா என்ற பாடல். கண்ணை மூடி காலை ஆட்டியபடி அந்த பாடலில் மூழ்கியவள் தன்னை மீறி பாடத் தொடங்கிவிட்டாள். பெண்ணே, பூலோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே என்று அப்பாடலில் லயித்து பாடியவளின் குரலில் தனி உயிர் இருந்தது. எரிச்சலுடன் அலுவல் அறையிலிருந்து தனதறைக்கு வந்த யாஷ் பிரிஜிதன் எலிசாவிடம் பாட்டு கேட்டு தொந்தரவு செய்து கொண்டிருந்தவளை கடிந்து கொள்ளவே உள்ளே நுழைந்தான். அதில் அவள் படுத்திருக்கும் தோரணை வேறு வெகுவாய் கடுப்பை கிளப்பியது. மெத்தையில் அத்தனை தூசிகளும் ஒட்டிக்கொள்ளுமாறு காலை சுத்தம் செய்யாமல் வைத்திருந்தாள். அவளது காலிலேயே அடித்து எழுப்பும் முன்னே கண்மூடி இருந்தவள் தானாக பாடத் தொடங்க அதில் அவனுக்கும் மூளை வேலை நிறுத்தம் செய்தது போலும். தமிழ் பாடல்கள் கேட்டு பழக்கமில்லை அவனுக்கு. முதன்முறை கேட்கும் அப்பாடலும் அவ்வரிகளும் அவளது குரலும் அவனது இதயத்தின் ஆழத்தில் வேறிட்டு படர்ந்தது. அதனை கருத்தில் கொள்ளாதவன் பணிந்த கண்களை கண்டு கொள்ளாது ஸ்டாப் இட் எலிசா என்றான் சத்தமாக. எலிசா கப்பென்று வாயை மூடிக்கொள்ள அவளோ இவனது சத்தம் கேட்டும் எழாமல் வேண்டுமென்றே சத்தமாக பாடினாள். டிஸ்கஸ்டிங். ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அவள் பாடலை ரசித்துவிட்டும் அதனை பாராட்ட மனம் விரும்பாமல் ஈகோ தலை தூக்க எப்போதும் போல அதட்டினான். அதில் விருட்டென எழுந்தவள், ஏது கத்துறனா? எங்க ஏரியாவோட சின்ன குயில் சித்ரா யாரு தெரியுமா என மூச்சிறைக்க அவள் கேட்க காதை நீவியபடி, யாரு என்றான் அசட்டையாக. நான் தான் அவள் பெருமையாய் கூறிக்கொண்டதில், முதல்ல அந்த சித்ரா யாரு? சட்டை பட்டனை கழற்றியபடி அவன் வினவ, ஓ மை காட், இதென்ன தமிழுக்கு வந்த சோகம், சித்ராமா யாருன்னு தெரியாதா என அங்கலாய்க்கும் போதே அவன் சட்டையை கழற்றி இருந்தான். இவனுக்கு என் முன்னாடி ட்ரெஸ் மாத்திரத்தே வேலையா போச்சு என புலம்பிட அடுத்ததாக பெல்ட்டின் மீது கையை வைத்தவன், எலிசா, சேஞ்ச் த பெட்ஷீட் என உத்தரவிட்டதும் பெட்டிங் சிஸ்டம் கட்டிலின் மீது அமர்ந்திருந்தவளை உதறிவிட அவளோ துள்ளி குதித்து இறங்கி அவன் மீதே இடித்ததில் அவனது வெற்று மார்பில் பாவையின் முகம் பதிந்தது.